S7 Aqua, 100% pure water, pure health. 2 years pump warranty, 1 year full maintenance. இப்போ மைண்ட் பயங்கரமா ரொம்ப ஷார்ப்பா யோசிப்பாங்க. மணி செம்ம டைட்ல இருப்பாங்க. ஓகே. மணி செம்ம டைட்ல இருப்பாங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு இது இருக்குமா? அமைப்பு இருக்கு. எப்படின்னா அந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு பண்ணிட்டே வந்தாங்கன்னா நிறைய மாற்றம் கொடுக்கும். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும். இத்தனை நாளா சனி பார்த்துட்டு இருந்தனால அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும். குரு பார்த்தோன்னா வேலை கிடைச்சிடும். இப்படி வச்சிருப்பாங்கன்னா இந்த போயிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்குள்ள இது இருக்காங்க. டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்கன்னா மிஸ் ஆகிறது வாய்ப்பு. இவங்களுக்கு ஷைனு மிஸ் மேட்ச் ஆகும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் அதிபதிங்கிறனால. அடுத்ததா கும்ப லக்னம்க்கு எப்படி இருக்கும் சார்? கும்ப லக்னத்துக்கு குரு சொல்லவா சனி சொல்லவா? எது பாசிட்டிவா அதுல ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆமா. குரு வந்து 5ல் இருக்கு. இன் காமன் தான். ஓகே. 5ஆம் இடம்னு சொல்றது வந்து குழந்தைய குறிக்கும். குழந்தை தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை அமைப்பு வருங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. பட் இதை வச்சு மட்டும் டிசைட் பண்ண முடியாது. இவங்க ஜாதகம், ஒய்ஃபோட ஜாதகம், அந்த முகூர்த்த லக்னம்னு ஒன்று தாலி கட்டும் போது ஒரு லக்னம் குறிப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு ரியாக்ட் பண்ணும். ஜென்ரலா தான் சொல்றேன். கும்ப லக்னத்துக்கு 5ல் குரு வர சமயம் குழந்தை வரும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அண்ட் இப்போ மைண்ட் பயங்கரமா ஷார்ப்பா இருக்கும் அவங்களுக்கு. இந்த யோசிக்கிறதுலாம் ரொம்ப ஷார்ப்பா யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துரும் மே வரையும். அண்ட் இவங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அண்ணன் மூலியமா, பெரியப்பா மூலியமா, ஆர் நம்ம அண்ணன் நினைச்சு பேசுறோம் இல்லையா, அவங்களால ஏதாவது இவங்களுக்கு பாசிட்டிவா ஒன்று நடக்கும். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுல மாற்றம் இல்லை. இதுவே மேஜர் ரோல் பண்றோம். இப்போ நம்ம யோசிக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அடுத்தடுத்து நடந்துரும். ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிற ஆளு, ஒரு பெரியப்பா, நல்லா க்ளோஸா இருக்கிற பெரியப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்து வைடா ஓப்பன் ஆகும். சனி 2ல் இருக்காரு. ஆக்சுவலா திருக்கணிதப்படி அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மணி செம்ம டைட்ல இருப்பாங்க. மணி செம்ம டைட்ல இருப்பாங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு இது இருக்குமா? அமைப்பு இருக்கு. எப்படின்னா இப்போ இந்த பெரியப்பாவோ, இந்த அண்ணா மாதிரி இருக்கிற நபர்களோ இந்த பணம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அண்ணான்னு நினைக்கிற ஆட்கள் வந்து கேட்காமலே என்னடா இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ற, வச்சுக்கோ, இல்லை அது நான் கண்கூடாப்புல பார்த்துருக்கேன். நம்ம இன்காமனா அந்த மாதிரிலாம் ஆள்லாம் இல்லை அப்படின்னு சொல்றோம். பட் என் லைஃப்ல அது நடந்திருக்கு. நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நான் அண்ணன் நினைக்கிற ஒரு 2 பேர் தான் என்னோட சோழன் அண்ட் மணிகண்டன் சொல்லி 2 பேரு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதனால கேட்காம இந்த மாதிரி நபர்கள் இன்னும் இருக்காங்க இங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன் இவங்களுக்கு கும்ப லக்னத்துக்கு. அந்த மாதிரி நபர்கள்லாம் அவங்க இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால இந்த அடுத்த 2 வருஷ காலம் மணி ப்ராப்ளம் அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அவங்களுக்கு இது வந்து 3ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கும். இவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ மனநிலை இருக்குன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்மளை அறியாம ஒரு டல்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் அவங்க வீட்டை விட்டு வெளில போறாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாம ஒரு பீஸ் இருக்கணும். இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க கும்ப லக்னம். அதனால இவங்களுக்கு கொஞ்சம் அந்த மே வரையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். மேக்கு அப்புறம் குரு வந்து மீனத்தை பாத்துரும். கடகத்துக்கு வந்து மீனத்தை பாத்துரும். அப்போ இந்த மணி ஃப்ளோ உங்களுக்கு கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும். சரி ஆகுமா அப்படின்னா அவங்க ஜாதகம் தான். பட் இது காமன். சரியாக ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கான வழிபாடு யார வழிபாடு செய்யணும்? இவங்களுக்குமே கிட்டத்தட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் வருவார். மதுரைக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்கள தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்ல சென்னை எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரன் இருந்தாங்கன்னா அவங்க அந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு பண்ணிட்டே வந்தாங்கன்னா நிறைய மாற்றம் கொடுக்கும். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும்.
ஓகே. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்க. அதனால அவங்க அது வழிபாடு பண்றாங்க. வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததா கடைசியான லக்னம் மீன லக்னம். மீன லக்னம்க்கு எப்படி சார் இருக்கும்? மீன லக்னத்துக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ் நான் பர்சனலாக சொல்லுவேன். ஏன்னா மீன லக்னத்துக்கு லக்னத்தில் சனி வந்துடுறார். 2 எடுத்துடுறார் பார்வை. இந்த பணம் பிரச்சனையை எடுத்துடுவார். மார்ச் 6க்கு அப்புறம் திருக்கணிதப்படி அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணியிருந்துடலாம். இல்லாதவங்களுக்கு இப்போ 2026 கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மீன லக்னத்துக்கு இவங்களோட 10ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஃபாரின்ல இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓகே. சனி பார்க்கறதுனால இல்லை, குரு பார்க்கறதுனால. ஓகே. குரு பார்க்கறதுனால. இத்தனை நாளா சனி பார்த்துட்டு இருந்தனால அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும். குரு பார்த்தோன்னா வேலை கிடைச்சிடும் அவங்களுக்கு. 3ஆம் இடத்தை இதே மாதிரி சனி லக்னத்துல உட்காந்து 3ஆம் இடத்தை ரிஷப வீட்டை பார்த்துரும். இந்த ஆபரணம்லாம் இருக்கு இல்லையா, கோல்டு, சில்வர் காணாம போயிடுமா? காணாம போயிடுமா? ஐயோ, வாங்க போறாங்கன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். எதிர்பார்க்கல. மிஸ் ஆயிடும். ஓகே. அந்த ஆபரணங்களை கொஞ்சம் சேஃபா இவங்க பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அது யாராவது வந்து எடுக்கிறாங்கங்கிறது அடுத்த விஷயம். பட் காணாம போயிடும். இது சும்மா நீங்க போடுவீங்க இல்லையா, இது கூட காணாம போகுமா? ஐயோ. டைமண்டோ கோல்டோ அதுவும் இருக்கு. ஓகே. இது கூட நீங்க யூஸ் பண்ற அது கூட தொலைஞ்சு போயிடுமா? ஓகே. ஃபோன் காணாம போயிடுமா? இப்படி வச்சிருப்பாங்களாம். இந்த போயிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்குள்ள இது இருக்காது. ஓகே. போறாங்களோ இல்லையோ, இப்படி திரும்பி ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோன் போயிடுமா? ஓகே. அவங்களோட உடைமைகளை, ஆபரணங்களை, உடைமைங்கிறது வேற இடம், பட் நம்மளோட ஆபரணங்களை இதெல்லாம் கொஞ்சம் சேஃப் பண்ணி பார்த்துக்கணும். டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்கன்னா மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆஃபீஸில் எழுதுறாங்க இல்லையா, இப்போ சப்போஸ் ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு டெண்டரோ இல்லை ஏதோ ஆஃபீஸில் வர்ற அந்த ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு கையெழுத்து சைன் போடலாம். இவங்களுக்கு சைனு மிஸ்மேட்ச் ஆகுமா? ஓகே. சரியா? ஒரு பேஜ் ஒரு சைன் போடுவாங்க, மாற ஆரம்பிச்சிருமா? எழுத்துக்கள் மாற ஆரம்பிச்சிருமா? ஓகே. அவங்களுக்கு அண்டு பேங்க்குக்கு போகிறாங்க இல்லையா, எழுதி இப்போ செக் ஏதோ இது பண்ணாங்கன்னா போடுவாங்களாம், கொடுப்பாங்களாம். சார் சைன் மிஸ்மேட்சாக இருக்குது சார், ஓகே பாருங்க அப்படின்னு சொல்கிற சர்க்கம்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிடுமா? ஓகே. ஓகே. அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க. அண்ட் இவங்களுக்கு நான் பேசுன மாதிரி தான் வீடு வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு 4ல் உட்காந்துருக்கு. வண்டி வாகனம் அண்டு பெரிய வீடு, பெரிய கார் வாங்குறதுக்கு இவங்களுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. தொழில் இவங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கும் நல்லாவே இருக்கு. ஏன்னா 10 குரு பார்க்குறோம். அதனால தான். ஏன்னா இன் ஜென்ரலாக நம்ம வந்து இந்த ராசிக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், குழந்தை வந்துடும், இப்போ கோடீஸ்வரம் யோகம், இது யாரும் ரியாக்ட் பண்ணாது. கிட்டத்தட்ட சில லக்னங்களுக்கு சில பலன்கள் ஒன்றாவே மேட்ச் ஆகும். அதனால யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்னடா அவன் சொன்னதையே கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. பட் இதெல்லாம் மேஜர் இஷ்யூஸ். இதெல்லாம் இதுல தான் நம்ம பார்த்துக்கணும் நம்மள. அதனால இந்த லக்னக்காரங்கள்லாம் இதெல்லாம் சேஃபாக இருக்கணும். பட் மற்றபடி குருவும் சரி, மீன லக்னத்துக்கு சனியும் சரி நல்லா இருக்கு. 11க்கும் 12க்கு அதிபதி லக்னத்துக்கு போகுது. நம்ம சொந்தக்காரங்கனாலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னாலையோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் அதிபதிங்கிறனால அவர் வந்து கடகத்துக்கு வந்து பார்த்துருவார். அப்போ உங்களுக்கு இந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் படிக்கிறதுக்கோ வேலைக்கோ போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு. அருமை சார். நல்லா தான் இருக்கு. மீன லக்னத்துக்கான சார். மீன லக்னத்துக்கும் இவங்க மீன லக்னக்காரங்க இன் ஜென்ரலாகவே முருகனை விட மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சுற்றி முருகனுக்கு வந்துருவாங்க. அப்படியே கொஞ்சம் முருகன் இல்லாமல் இவங்களும் சுப்பிரமணியரா பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லைன்னா மணிகண்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுவாமியை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அருமை சார்.